உங்கள் நித்திய வாழ்வு என்பது ஒரேயொரு பரபரப்பான தருணத்தால் அல்ல, மாறாக ஒரு தனிநபரின் வாழ்நாளில் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளால் வடிவமைக்கப்படுகிறது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? ஊதா நிற ஆடையும் உயர்தர லினன் ஆடையும் அணிந்த ஒருவர், தினமும் சிரிப்புக்கும் விருந்துக்கும் வழிவிடும் ஒரு வாயிலுக்கு பின்னால் வாழ்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அவரது மேசைக்கு ஒருபோதும் பஞ்சம் இல்லை, அவரது உயிருக்கு ஒருபோதும் அச்சுறுத்தல் ஏற்படுவதில்லை. அந்த வாயிலுக்கு சற்று வெளியே, புண்களால் மூடப்பட்டு, பட்டினியால் வாடி, செழிப்பிலிருந்து கவனிக்கப்படாமல் விழும் மிச்சமீதங்களுக்காக மட்டுமே ஏங்கிக் கொண்டிருக்கும் இன்னொரு மனிதன் கிடைக்கிறான். துணி மற்றும் உணவின் அடிப்படையில் மட்டுமே அளவிடப்பட்டால், அவர்களுக்கு இடையேயான தூரம் சிறியதாக தோன்றியது, மேலும் ஒரு வாசல் மட்டுமே அவர்களை பிரித்தது. ஆனால் மரணம் இருவரையும் வந்தடைந்தது, ஒரேயொரு திகிலூட்டும் கணத்தில். அவர்களின் தலைவிதி நிரந்தரமாக தலைகீழாக மாறியது. நான் ஆபிரகாமின் கரங்களில் தாலாட்டப்பட்டு அமைதியுடன் விழித்தெழுந்தேன். மற்றவன் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டு வேதனையில் விழித்தெழுந்தான். தன் வேதனையிலிருந்து அவன் நிமிர்ந்து பார்க்கும்போது, ஒரு காலத்தில் தான் புறக்கணித்த அந்த மனிதனை காண்கிறான். இது செல்வம் மற்றும் வறுமை பற்றிய ஒரு நீதிக்கதை மட்டுமல்ல. இது ஆன்மீக குருட்டுத்தன்மை பற்றிய ஓர் அவசர எச்சரிக்கை, உங்கள் வாசலிலேயே துன்பத்தை கண்டுகொண்டு ஒவ்வொரு நாளும் அதை கடந்து செல்வதை பற்றியது. இது லாசரு மற்றும் செல்வந்தரை பற்றிய உண்மையான விவிலிய கதை. நாசரேத்து